இன்னைக்கு மறுபடியும் அந்த டாஸ்மாகை திறந்த உடனே அப்ப சும்மாவா அப்படின்னாங்க. எனக்கு கோவம் தான். இங்கே போய் யார் வம்புக்கு இழுக்கிறது? என் பசங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாது. தனியாக வம்புக்கு இழுக்க முடியாது. வம்பை வீட்டுக்கு கொண்டு வந்தேன்னா அது ஒரு பிரச்சனையாகி போயிடும் இல்லையா? நான் வந்து நான் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டேன். கண்டிப்பாக முதல்வர் பார்த்துருப்பாரு, இதை மூடிடுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது போகிறோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு மட்டுமே. ஓகே, நிரந்தரமா அந்த டாஸ்மாக் மூடிடுவாங்க. அதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டாக் எல்லாம் முடிக்க வேண்டாமா? இன்னைக்கு காலையில எல்லாம் மூடி இருந்தாங்க, மத்தியானம் போல திறந்து விற்பனை பண்றாங்க. 10 நிமிஷத்துக்கு போய் வீடியோ எடுத்துட்டு வந்தேமா? அது வரைக்கும் பாருங்க, அது வரைக்கும் லாக் தான் இருந்தது. நீங்க என்ன டிவிகேக்கு ஆதரவா போடுறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. நான் டிவிக்கே எதுக்குமே ஆதரவு இல்லை. நடந்த உண்மைக்கு நன்றி சொல்கிறேன். லாக்கை பார்த்தாலே சந்தோஷமா இருக்குமா? நான் என்ன பண்றது? என்னுடைய மனநிலை அப்படி. ஆனால் சந்தோஷப்பட்டு அந்த வீடியோ போட்டேன் ஒழிய இது வைரல் ஆகும், இவங்கெல்லாம் என்ன இது பண்ண போகிறான் நான் நினைக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் அப்ரிஷியேட்டிவாக நடக்குது. அதான் சொன்னேன், ராடன் பண்ணிட்டு உடனே தூக்கிட்டாரு, இது பண்ணார், இவன் சொன்னது இது மூடிட்டானே, இப்படிலாம் தான் தோணும் நமக்கு. ஸோ முதல்வர் விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்கம்மா நீங்கள்? எவ்வளோ பிடிக்கும்? அனுபவம் இன்னும் நிறைய வரணும். நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன், தப்பாக ஒன்றும் பார்க்கல நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மட்டும் முயற்சி தான். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவும் அப்படி தான், சான்ஸ் கொடுங்க. ஆனால் அந்த அரசியல்லாம் பேசும்போது இது வரைக்கும் இருந்த அரசியல் விமர்சகர்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, இந்த கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, சிந்தனை என்ன, இப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கோட்பாடு வேண்டாம், மக்களை கவனித்து மக்கள் நலம் பேணுவது ஒரே கோட்பாடு தான் விஜய்க்கு. வேற ஒன்றுமே கிடையாது. தெரியாமல் விஜய் சொல்லிட்டேன், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். ஓகே ஓகே, அவர் வந்து தனி கோட்பாடோ தனி விஷயமோ தேவை கிடையாது. அவர் நினைக்கிற ஜனங்க நல்லா இருக்கணும். நான் என்ன அப்ரிஷியேட் பண்ணேன்னா, எனக்கு ஒரு 500 கோடி ரூபா சொத்து இருக்குமா, நான் அதை விட்டுட்டு நான் வந்து அரசியல் பண்ணேன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு உங்கள்கிட்டருந்து ஒன்றும் வேண்டாம் பண்ணேன்னா எதுக்குமா பண்ணேன்? லூஸா நான்? நிஜமாகவே ஜனங்க நலன் பேணுவதற்காக மாத்திரமே அவர் வந்திருக்கார். அதை நம்ம புரிஞ்சுட்டப்போ என்ன தனி கோட்பாடு வேண்டியிருக்குது? டைம் கொடுங்கப்பா. இப்படி பிறந்த குழந்தை எழுந்து நடக்குமா? இருக்காது. டேக்ஸ் டைம்.